பிஜேபி இந்த செல்வ பெருந்தொகையா? பெருந்தொகை. சரி. அமமுக, அதிமுக, பாஜகவோட கூட்டணி இயற்கைக்கு முரணான மக்கள் நிராகரிக்கப்படுகிற கூட்டணின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு உண்மை, இயற்கைக்கு முரணான இல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் யூத்னஸ், நான் உங்களை தப்பா பேசல, அறியாதவர் சொல்லல. முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார் யாரு? இந்த செல்வ பெருந்தொகை. அதுக்கப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போனார். அப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு வந்தார். இப்ப எங்க ஊர் சிதம்பரம் அவர்களுடைய கருணையில காங்கிரஸ்ல இருந்துகிட்டு இருக்காரு. இது மனித குலத்துக்கே விரோதமான நடவடிக்கை இல்லையா? 5 கட்சி போவாரா? 5 கட்சி அம்மாவாசை. யோசிச்சு பாருங்க, என்ன கீழ்த்தரமான ஒரு நபர். அதாவது ஒரு எந்த கொள்கையும் இல்லாம 5 கட்சி அம்மாவாசையா? கரெக்டா 5 பார்ட்டி சொல்லியிருக்கேன் நான். இந்த 5லயும் இருந்தாரு. அதோடு இல்ல, ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல இவர் குற்றஞ்சாட்டப்பட்டாரா இல்லையா? என்ன நேர்மையான நபர், நல்லவரா, நாகரிகமானவரா, நேர்மையானவரா? அதனால நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசினதை பத்தி எங்கிட்ட கேள்வியே கேட்டிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். நீங்க போட்டுடுவீங்களா சார் சட்டமன்றத்துல? கட்சி முடிவு செய்யும். திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து எப்படி இருக்குன்னு கிரீஷ் சோடங்கர்ட்ட கேட்கும்போது டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மறுப்பலா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கூட்டணி தொடரும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், பக்கத்து வீட்டு ஜனகதவை திறந்து எட்டி பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அதனால இதெல்லாம் நான் சொல்றதுக்கு இல்லை. நீங்க என்ன உங்களுக்கு அறிய வந்ததோ அதை நீங்க எழுதலாம். 23ஆம் தேதி சென்னை வருகிற மோடிக்கு மக்கள் மத்தியில் எப்படி எழுச்சி ஏற்பட்டிருக்கு? உங்க கட்சியில இருந்து எவ்வளவு மக்கள் அங்க கலந்துப்பாங்க? கூட்டணியோட எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க? தமிழகத்திலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டத்தை தமிழகம் பார்க்கும். சார், இப்போ உங்க கட்சியில டிடிவி கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. ஓபிஎஸ் அப்புறம் இந்த விஜயகாந்த் தேமுதிக கட்சி, இது போன்ற கட்சிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? நான் 36 ஆண்டுகளா நிர்வாகியா இருக்கேன். என்னைக்குமே கூட்டணி பற்றி நான் பேசியது கிடையாது. அகில இந்திய தலைமை முடிவெடுத்த பிறகு இன்னைக்கு என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு டிடிவி தினகரன் சேர்ந்திருக்கார். மகிழ்ச்சி. வேறு யார் வருவாங்கங்கிறது ஆல் இண்டியா லீடர்ஷிப் டிசைட். அதுவரை அதை பற்றி நான் பேசுவேன்.